ஓலாவோட லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து 22, ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 157 கிட்ட இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து 40 கிட்ட தொட்டுடுச்சு. ஓலா இப்போ லாஸ்ட் 10 டேஸில் மட்டும் 50% மேலே ஏறி இருக்கு. ஓலாவில் மிகப்பெரிய கம்பேக் வந்துட்டா. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இது ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோ. கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஓலாவில் இன்வெஸ்ட் பண்ண போனீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ரோ ஆப்பில் வந்து மோஸ்ட் பார் ஷேர்ஸில் வந்து ஓலா வந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக. அது வந்து ரீட்டெயில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க க்ரோ ஆப்பை. ஓகே, கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ரீட்டெயில் தான் ரொம்ப அட்ராக்டிவாக வாங்கியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் நியூஸில் வந்து ஒரே ஹெட்லைன் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. ஓலாவோட சேல்ஸ் வந்து 150% வந்து கூடியிருக்குன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்ச் ஸ்கூட்டர் சேல்ஸ் டேட்டா போய் பார்த்தா 10,000 வண்டிக்கு மேலே விற்றுருக்காங்க. ஓகே, ஆனால் அதுக்கு முந்தின பிப்ரவரியில் வந்து 3,900 வண்டி தான் விற்றுருக்காங்க. ஓகே, கம்பேர் பண்ண போகிற 150% ஜம்ப்பு. ஸோ அதனால மார்க்கெட் ஏறிக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் 2024 மார்ச் 2024 50,000 வண்டி கிட்ட விற்றுருந்தாங்க. அப்போது இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஓகே நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஏன் இந்த மாதத்தில் இவ்வளோ அதிகமாக வண்டி விற்றுருக்குன்னு. அப்போ தான் கிளியராக ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அவங்க வந்து ஒரு 50,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு தெரியுமா? ஜென்ரேஷன் 1 ஜென்ரேஷன் 2 ஓலா வண்டி வச்சுருக்க எல்லாத்துக்கும் 50,000 ரூபா டிஸ்கவுண்ட். ஏன்னா அது வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, சர்வீஸ் சரியில்லை, சர்வீஸில் தான் இருந்துச்சு, நிறைய பேர் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, நிறைய பேர் யூஸ் பண்ண முடியல, சர்வீஸ் சுத்தமாக சரியில்லைன்னு சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்கள இதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமே 50,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களே. ஸோ அவங்களால Gen 3 இல்லை ரோல்ஸ்டார் 2 பைக்கை ஈஸியாக வாங்கலாம். ஸோ அதுக்காண்டி அவங்க ஸ்விட்ச் பண்ணதுக்காண்டி இது பிளான் பண்ணாங்க. ஸோ இந்த மூவால் 10,000 வண்டிக்கு மேலே சேல்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இதனால அவங்க ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பாக அடிப்படும். 50,000 டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, இதுவும் நல்லா ஓடலைன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய பேட் நேம் எடுத்துருவாங்க ஓலா. ஓகே, இது வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து மக்களை வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப புவர் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க லாங் டைமில் இருக்க மாட்டாங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால தான் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மார்ஜினல் அடிப்படையும் ஸோ லாங் டைமுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது மேனேஜ்மெண்ட்டுக்கு தப்பான முடியும். அவங்க Gen 1 Gen 2 ரிப்பேர் பண்ணி அதை அப்டேட் பண்ணியாவது கொடுக்கணும். அவங்க தப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஓலா வந்து 85% வந்து டவுன் ஆகிருக்கு ஆல் டைம் ஹைலேருந்து. ஓகே, ஆனால் இப்போ 50% தான் இருக்குது. 50% டவுன் ஆகி மறுபடியும் 50% ஏறினதுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து 50% இறங்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, அது மறுபடியும் 50% ஏறினா 25% கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 50%ஓட அதாவது இன்னும் 100% ஏறினா தான் அது பழைய ப்ரைஸே ஆக முடியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ரூபா இருக்குது 50 ரூபா ஆயிடுச்சு, 50% கேஷ். அது மறுபடியும் 50% ஆச்சுன்னா 75 ரூபா தான் ஆகும். ஓகே, அது 100 ரூபா ஆகுதுக்கு 100% க்ரோத் ஆகணும். ஸோ இதுதான் மிகப்பெரிய டிஃப்ரெண்ட். ஓகே, அந்த கம்பெனி ஃபுல்லாகவே லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, சர்வீஸ் சரியில்லை, மார்க்கெட் ஷேர் ஃபுல்லாகவே கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இது ஓவராலாக இது எல்லாமே ப்ராப்ளம். இப்போ 5th பிளேஸ் கிட்ட போயிடுச்சு, எல்லா வண்டியுமே ஓவர்டேக் பண்ணிட்டு ஓலாவை ஆல்மோஸ்ட். ஸோ ஓவராலாக பார்க்க போகிறோம், இது மிகப்பெரிய பேட் ஓலாவுக்கு. ஓகே, ஓலா வந்து அட்லீஸ்ட் சேல்ஸ் க்ரோத்தும் இல்லை. ஓகே, சர்வீஸும் நல்லாலை, கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ சரியில்லை, ஸோ ப்ராஃபிட்டும் பண்ணுறதில்ல. ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தாட் தான் தோணுது ஓலா. ஓகே, ஓலா ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பாங்க, பேட்ரி ஏதோ கொண்டு வராங்க, அது கொண்டு வரானாங்க, அப்படி எதுவும் பெருசாக இன்வைட் பண்ணுற மாதிரி தெரில. ஸோ இப்போதைக்கு நான் அந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது குறிப்பாக இதை ரீட்டெயிலில் தான் அதிகமாக வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேட் ஹேபிட் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 6% டவுன் ஆயிடுச்சு ஓலா. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓலாவில் மாட்டினவங்களோட ஸ்டோரியை கேளுங்க. இதனால் இந்த ஸ்டாக்கில் வந்து தள்ளி இருக்க தான் ரொம்ப 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 நல்லது. ரீட்டெயிலர் அதிகமாக வாங்கினாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போகாதீங்கன்னு பொறுத்த வரைக்கும். ஓகே 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 இந்த வீடியோவில் ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.